சிநேகிதிய நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்கள் ஏஜி சத்யன். கொஞ்ச நாள் ஆயிடுச்சுல நம்மலாம் பேசி. சரி இப்போது நிறைய விஷயங்கள பேசணும். பட்டு இருக்கிற கொஞ்ச நேரத்தில முடிஞ்ச அளவுக்கு நம்ப சில பேருக்கு ஒரு வழிகாட்டுதலா இருக்கலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு நம்மளுடைய கனெக்ஷன்ஸ். இப்போ சமீப காலமா எல்லாரும் நல்லா படிக்கிறாங்க. இந்தியா வளர்ச்சி பாதைக்கு போயிடுச்சு. தமிழகம் நம்பர் 1 மாநிலமா மாறிடுச்சு. அப்படின்னு ஒரு பக்கம் பேசுறோம். அதுக்கு நடுவுல நம்மளுடைய இளைஞர்களுக்குள்ள தன்னம்பிக்கை இருக்கா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய கொஸ்டினா இருக்கு. ஒரு பக்கம் நல்ல ஒரு பொசிஷன்ல போறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள மனபலம் ரொம்ப கம்மியா இருக்குது. இமிடியேட்டா ரியாக்ட் பண்றாங்க. ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாங்க. எல்லா உறவு மேல ரொம்ப எமோஷனலா இருக்காங்க. எல்லாத்து மேல ரொம்ப ஆசைப்படுறாங்க. கிடைக்கலன்னா, அத விரக்தியின் விளிம்புக்கே போயிடுறாங்க. இது சம்மந்தமா தான் பேசப் போறோம். தோல்விய பத்தி தான் பேசப் போறேன். அதுக்கு முன்னாடி தோல்வின்றது வாழ்க்கையில இருக்கான்னா, அது மாரி ஒரு வார்த்தையே நம்மளுக்கு கிடையாது. நம்ம பிறந்தது போட்டிக்காக கிடையாது, வாழ்வதற்காக. முதல்ல இந்த பிரபஞ்சத்த படைச்சு எல்லாரும் உணவுக்காக ஓடுனாங்க. அதுக்கு மட்டும் தான் ஓடுனாங்க. அதுக்காகவே வாழ்ந்தாங்க. அதுதானே வாழ்க்கை. 3 வேளை சாப்பிட்டு நிம்மதியா இருக்கணும். இதுதான் வாழ்க்கை. அப்படிதான் வாழ்ந்தாங்க. ஆனால் இங்க வந்து வளர்ச்சின்ற பேர்ல நெறைய ஆசைப்பட்டு அதுக்காக ஓட வேண்டியது. படிப்புக்காக ஓட வேண்டியது. படிப்புல ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும்னு ஓட வேண்டியது. பல எக்ஸாம போட்டித் தேர்வு வச்சு அதிலயும் நான் நம்பர் 1 வரணும்னு ஓட வேண்டியது. வேலையில இன்டர்வியூல நான் ஃபர்ஸ்ட்டா வரணும்னு ஓட வேண்டியது. அதுல உள்ள வந்து ஜாப்ல வந்த பிறகு நான் தான் நம்பர் 1 வந்து எனக்கு தான் அப்ரைசல் ஃபர்ஸ்ட் கிடைக்கணும்னு ஓட வேண்டியது. நான் தான் கம்பெனியோட முதல்வன் ஆகணும்னு ஓட வேண்டியது. எல்லாமே ஓடிட்டீங்க. எப்போ வாழப் போறீங்க? சரி இதெல்லாம் ஒரு சாரார் ஓடி வெற்றின்றாங்க. இன்னொரு சாராரு நமக்கு வாழ்க்கையில எதுவுமே இல்லன்னு விரக்தி அடைஞ்சு போயிடுறாங்க. நான் பேசப் போறது விரக்தியா இருக்கிறீங்க உங்களுக்கு தான். ஏன்னா, ஒரு 100 பேர்ல 10 பேர் ஒரு லெவலுக்கு போயிடுறாங்க. 90 பேர பத்தி யாரும் கவலைப்படுறது கிடையாது. அவங்க எல்லாருமே, "நீங்கலாம் தோத்துட்டீங்க. இல்லன்னா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல." அப்படின்ற மாரி சமூகத்தில நெறைய பேச்சாளர்கள் பேசி, பேசி "நீங்க இப்படி வாழணும், அப்படி வாழணும். காத்தால இத்தன மணிக்கு எழுந்துங்க, இங்க வேலைக்கு போங்க, இத மோட்டிவேட் பண்ணுங்க." அப்படின்னு சொன்ன உடனே மிரண்டு போறான் பசங்க. எத பண்ணுவான்? முதல்ல வாழ்வோம். இயற்கையோட வாழ்வோம். நம்ம இருக்கிற சுற்றுப்புறத்தோட வாழ்வோம். நம்மளுடைய நட்புகளோட வாழ்வோம். ஆனால், அதுக்கெல்லாம் வாழறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை? அடிப்படையா ஒரு ஸ்கில் தேவை. 3 வேள நம்ப சம்பாரிச்சு, நம்மளே வாழ்க்கைய நடத்தணுன்றதுக்கு கண்டிப்பா வேணும். ஆனா, அங்க போட்டி வேணுமானா வேணாம். அதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம படிப்பு எந்த இடத்துல இட்டுட்டு போயிருக்கு? நம்முடைய தொழில் எந்த இடத்துல இட்டுட்டு போயிருக்கு? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே நமக்கு இருக்கு. நம்ம விரக்தி அடையறது எல்லாரும் 90% மார்க் எடுத்துட்டு, ஆனா ஏன் சோகமா இருக்கீங்க? சமீபத்தில சில நிகழ்ச்சி கூட கேட்டோம். ஒரு மிகப்பெரிய லெவல்ல இருந்து ஒரு வாழ்க்கைய போய் சக்சஸ் ஆகுற நேரத்தில, ஒருத்தவங்க தங்கள் உயிரையே மாய்ச்சுக்கிறாங்க. அப்ப நம்மகிட்ட மனபலம் இல்லையா? நம்ம கல்வி சரியில்லையா? நம்ம ஏன் அந்த அளவுக்கு போனோம்? தோல்வின்றது வந்து யார் கண்டுபிடிச்சா? வெற்றின்றது வாழ்க்கையின் அதுதான் ஒரு உச்சகட்டமா? பணம் தான் உச்சகட்டமா? கடன் இல்லாம வாழறதும், கடன் கேட்காம வாழறதும் தான் உச்சகட்டம்னு நான் சொல்லுவேன். ஒரு தயிர் சாதம், ஊறுகாய் வச்சு சாப்பிட்டுட்டு 90 வயசு வாழறோம். அது வாழ்க்கையின் வெற்றி. நான் படிக்கிறப்போ எங்களுக்கு இங்கிலீஷ் மாஸ்டர் சொல்லுவாரு. ஒரு சின்ன வாழ்க்கைய வந்து ஒரு 2 லைன்ல எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஒரு வயதான ஒரு பெற்றோர், அவருடைய பேர குழந்தைய சைக்கிள்ல முன்னாடி சீட்ல உட்கார வச்சு வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருந்தாராம். சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு இருந்தாராம். 9:30 காத்தால. இந்த ஒரு வரி வந்து என்ன விளக்குதுன்னு சொன்னா, அவருடைய வாழ்க்கையின் ஒரு சுழற்சிய விளக்குது. ஒருத்தருடைய வாழ்க்கை வந்து எங்கன்னா, எதுக்காக ஓடிட்டு இருக்கோம்? தன்னுடைய பசங்களுக்காக ஓடுறோம். அதுக்கப்புறம் எதுக்கு ஓடுறோம்? தன்னுடைய பையன் வளர்றத பார்க்கறதுக்கு ஓடுவோம். ஸோ ஒருத்தர் வந்து பேரன உட்கார வச்சு போயிட்டு இருக்காருன்னா, அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையின் வெற்றியாளர்ன்றத வந்து ஒரு வரியில எங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணாரு. அப்பதான் எனக்கு தோணுச்சு. ஸோ எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு ஒரு கார் வாங்குறோம், பங்களா வாங்குறோம், 2 வீடு வாங்குறோம், 2 கார் வாங்குறோம். இதெல்லாத்தையும் பார்த்துட்டு, ஒருத்தர் வந்து ஒண்ணுமே இல்லாத இதுதான் வெற்றின்னு நெனச்சுட்டு, அவரு தனக்கு இருக்கிறதே இல்லாத மாரி நெனச்சுட்டு வாழ்க்கைய இழந்துடுறாரு. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இளைஞர்களுக்காக தான் நான் பேசுறேன். நான் பேசுற மேட்டர் எல்லாரும் பேசுற விஷயமா தான் இருக்கும். தயவுசெய்து சொல்றேன். நிதர்சனமா சொல்றேன். பழங்காலத்தில இப்படி வாழ்ந்தாங்க. நம்ம இப்படி இருக்க போறோம். நம்மளுக்கு ஏஐ வந்துடுச்சு. ரோபோட்டிக் வந்துடுச்சு. டெக்னாலஜி மாறிடுச்சு. நம்ம இந்த இடத்துக்கு போனோம். நம்ம வல்லரசு ஆகப் போறோம். இந்த கதைகள் எல்லாத்தையும் ஓர வச்சுருங்க. இளைஞர்களுக்காக நான் சொல்றேன். தயவு செய்து நீங்க ஒரு டிகிரி ஒண்ணு வாங்கிட்டீங்கன்னா, அந்த டிகிரி வந்து அந்த சப்ஜெக்ட் மட்டும் கிடையாது. வாழ்க்கையின் அனுபவங்கள்.
எப்படியெல்லாம் தோல்வியை நீங்கள் சந்திக்க போறீங்க அப்படின்றது. தோல்வி நீங்கள் நினச்சிக்கிறது, நான் அதை தோல்வினே சொல்ல மாட்டேன். ஒரு இடத்துல நீங்கள் கேட்க போகிற பொருள் உங்களுக்கு மறுக்கப்படுதுன்னா அதை நீங்கள் தோல்வின்னு எடுத்துக்கிறீங்க. ஏன் மறுக்கப்படுது? நமக்கு அது என்ன குறை? நான் ஒரு இடத்துல போய் அப்ளிகேஷன் போடுறேன், என்ன ரிஜெக்ட் பண்ணுறாங்க, எனக்கு எது பண்ணுறாங்க, அது தோல்வி கிடையாது, அதுதான் வெற்றி. அடி வாங்க வாங்க உங்களை வானா வானான்னு ஒருத்தர் சொல்ல சொல்ல நீங்கள் ஓட ஆரம்பிக்கிறீங்க பாருங்க, ஒவ்வொன்றும் லெசனுங்க. என் வாழ்க்கையை எடுத்துங்க, நிறைய இடத்துல நான் மறுக்கப்பட்டிருக்கேன், நிறைய இடத்துல இன்சல்ட் பண்ணப்பட்டிருக்கேன், கேலிக்குள்ளாக்கப்பட்டிருக்கேன். என்னுடைய பேச்சுக்கள், என்னுடைய ஆங்கிலங்கள், என்னுடைய கிராமர்கள், என்னுடைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, தமிழ், என்னுடைய வாழ்க்கை முறை, என்னுடைய மேடை பேச்சுக்கள், ஆனாலும் நான் நம்பர் ஒன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்குண்டான ஒரு ஸ்கில்லை நான் டெவலப் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு எனக்குண்டான வாழ்க்கை முறையை நான் அமைச்சிருக்கேன். எனக்கு நான், என் மனைவி, என் குழந்தைகளை பார்த்துக்கூடிய அளவுக்கு நான் ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கேன். எனக்கு இதுதான் வாழ்க்கை. இதில் நீ வந்து 10 வீடு வாங்கிட்டியா, 10 கார் வாங்கிட்டியா, நீ நிறைய இடத்துல போய் அச்சீவ் பண்ணிட்டியா, இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுனா, இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். ஐ எம் ஹாப்பி ஆன் மை லைஃப். ஸோ சிம்பிளாக நீங்கள் உங்கள் அம்மா அப்பா இப்போதைக்கு நீங்கள் வந்து ஒரு காலேஜ் பருவத்தை முடித்து ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னா, ஸோ உங்கள் அம்மா அப்பா வந்து உங்களோட கனவுகளோட ஒரு படிப்புக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த படிப்பில் முடிச்சுட்டு வேலைக்கு போக போகிறீங்க. அந்த இடத்துல என்ன ஆச்சு, உங்களுக்கு உடனே வேலை கிடைக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அதுக்கு நீங்கள் என்ன தயார்படுத்திக்கன்னு சொன்னால், ஒரு சிவியை ஒன்று ரெடி பண்ணிக்க போகிறோம், நமக்கு 4 பேர் நெட்வொர்க்கை டெவலப் பண்ணிக்க போகிறோம், எங்கெல்லாம் என்னென்னலாம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணுறோம். அங்கே வரக்கூடிய ரிஜெக்ஷன்ஸு, நான் தோல்வின்ற வார்த்தையை மீண்டும் உபயோகப்படல, ரிஜெக்ஷன்ஸை ஒரு லெசன்ஸாக எடுத்து நம்ம எதுக்காக நம்ம வந்து வேண்டான்னு அவங்க மறுக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றத பார்க்கணும். அதில் வந்து வரக்கூடிய அனுபவங்களாக எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா, நான் இன்னும் நிறைய சில விஷயங்கள் நம்ம பேச போகிறேன். அப்போ வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லப்படும். இதில் இந்த தோல்வி தோல்வின்னு சொல்லிட்டு 4 பேர்கிட்ட நீங்கள் பேசி 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 உங்களை சுற்றி ஒரு நெகட்டிவான ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிடுவாங்க. அந்த இடத்துல தான் நீங்கள் விலகி நிற்கணும். பாசிட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி தான் நம்மளை இயக்குதுன்றதை வந்து பிரபஞ்சம் இயக்குதுன்றதை இப்போ நிறைய யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்துருக்கலாம். அது பெரிய டாபிக், அதை பற்றி நம்ம பேச முடியாது. நீங்கள் எங்கெல்லாம் உங்களால் வெற்றி அடைய முடியும்னு நினைக்கிறீங்களோ அதை நினச்சிக்கிட்டே தான் இருக்கணும். ஒரு போட்டிக்காக போகிறோன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி தயார்படுத்திக்கணும். எல்லாமே முயற்சி நம்ம கையில், முடிவு நம்ம கையில் கிடையாது. அதற்காக உங்களை தயார்படுத்தி உங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்குது அப்படின்றத நான் இப்போ முடிவாக நான் என்ன சொல்ல வரேன்னா, தோல்வின்ற போட்டின்றதே கிடையாது. அந்த போட்டியில் நீங்கள் தோல்வி அடைஞ்சாலும் கவலைப்படாதீங்க. நம்ம வாழறது நம்முடைய தாய் தகவம் பார்க்கறதுக்கு தான் முதல்ல. அதை நினைச்சிங்க. யாருக்காகவும் எந்த இடத்திலையும் உங்கள் உயிர்களை மாய்த்து கொள்ளாதீர்கள். நீங்கள் தோல்வி என்ற சோகத்தில் விழுந்து விடாதீங்கன்றது தான் அடிப்படை டாபிக். இதில் எங்கேயுமே நான் இழக்க போகிறது கிடையாது. என்னன்னைக்கெல்லாம் நீங்கள் கீழே விழுந்துட்டு வரன்னு நினைக்கிறீங்களோ, தோக்குறீங்கன்னு நினைக்கிறீங்களோ, மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கு. கண்டிப்பாக தோல்வி இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும்னு ஆசீர்வதிக்கிறேன். நீங்களும் இந்த சேனலை பார்த்து லைக் பண்ணி உபயோகப்படுத்துங்க. நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம் அடுத்த எபிசோடில். நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஏஜி சத்யன், ஏஜிஎஸ் கன்சல்டிங் இன்ஜினியர்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சிஇஓ பேசுகிறேன். நன்றி.